அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே மழை காரணமாக இடிந்து விழும் நிலையில் வீடுகளில் இருப்பதால் அப்பகுதி பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியேறும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இது பற்றிய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் மகேஸ்வரன் இணைந்துள்ளார். மகேஸ்வரன், வணக்கம். பாலா, கூடலூர் அரசு மருத்துவமனைக்கு பின்புறம் தான் இந்த குடியிருப்பு பகுதி இருக்கிறது. கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு அரசு மருத்துவமனையில் புதிய கட்டிடம் கட்டுவதற்காக அங்கிருந்து அதிகப்படியான மண் எடுக்கப்பட்டதோடு அங்கிருந்து கற்களும் அகற்றப்பட்டன. இதன் காரணமாக அப்பகுதியில் உள்ள பூமி வலுவிழந்து கடந்த மாதம் பெய்த கனமழையின் போது அங்குள்ள 7 வீடுகளில் விரிசல் ஏற்பட்டது. மழை நின்றதால் மக்கள் சற்று நிம்மதி அடைந்திருந்தனர். இந்த நிலையில் இன்று கடந்த 3 தினங்களாக ஏற்பட்ட கனமழை காரணமாக வீடுகளில் ஏற்பட்டுள்ள விரிசல் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. புதியதாக குடியிருப்பு பகுதியில் ஏராளமான இடங்களில் விரிசல் ஏற்பட்டிருக்கிறது. அந்த பகுதியில் தொடர்ந்து கனமழையோடு பலத்த காற்று வீசி வருவதால் எப்போது வேண்டுமானாலும் நிலச்சரிவு ஏற்பட்டு வீடுகள் முழுவதுமாக இடிந்து விழும் நிலை இருக்கிறது. இதன் காரணமாக சுற்றி இருக்கக்கூடிய 70க்கும் மேற்பட்ட குடியிருப்பு வாசிகள் அச்சத்தில் இருக்கிறார்கள். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வருவாய்த்துறையினர் அந்த பாதிக்கப்பட்ட வீடுகளில் இருக்கக்கூடிய மக்களை வெளியேற்றியிருக்கிறார்கள். மக்களும் தங்களது வீடுகளில் உள்ள உடைமைகளை அவசரமாக எடுத்துக்கொண்டு காலி செய்து வருகிறார்கள். அரசு மருத்துவமனைக்கு கட்டிட பணி கட்டும் பொழுது முறையாக ஆய்வுகள் செய்யாமல் மண் எடுக்கப்பட்டதே தற்போதைய இந்த நிலைக்கு காரணம் என அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பாலா, தங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி மகேஸ்வரன்.